தொகை பற்றிய அறிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கு. கடிகாரத்தோட நொடிக்கால்கள் துடிக்க துடிக்க புதுசா பிறக்கிற குழந்தைகளோட உயிர் துடிப்பும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருகிட்டே வருது. இப்போதைக்கு 751 கோடியா இருக்கிற மக்கள் தொகை 2023ஆம் ஆண்டு வாக்குல 860 கோடியா இருக்கும்னு கணக்கிட்டு இருக்காங்க. இதே மக்கள் தொகை 2030ஆம் ஆண்டு வாக்குல மேலும் 150 கோடியா உயரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இத ஐக்கிய நாடுகள் சபையோட பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்களுக்கான துறை தான் சொல்லியிருக்கு. இதுல புதுசான தகவல் என்னன்னா, இனி உலகத்துல அதிக எண்ணிக்கையா பெண்கள் தான் இருப்பாங்களா. அதாவது 100 ஆண்களுக்கு 102 பெண்கள் அப்படிங்கிற விகிதாசாரத்துல இருப்பாங்களா. நீ முந்தி நான் முந்தின்னு தொட்டில்ல போட்டு தாலாட்டு பாடுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சாலும் போட்டியில இந்தியாவும் சீனாவும் தான் முன்னிலையில நிக்குது. அதாவது மொத்த மக்கள் தொகையில இந்த 2 நாடுகள் தான் 37 விழுக்காடு மக்கள் இருக்கிறாங்களா. இந்த 2 நாடுகள்ல சீனா தான் முன்னிலை வகிச்சாலும் 2024ஆம் ஆண்டுல இந்தியா சீனாவை முந்தும்னு எச்சரிக்கை செய்யறாங்க. இப்படி பிறப்பு தொகை கூடிக்கிட்டு போற அதே சமயத்துல மக்களோட ஆயுள் காலமும் கூடிக்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க. இந்த மக்கள் தொகை பெருக்கம் நாட்டுக்கு நாடு போட்டி போட்டுட்டு பெருகிட்டு இருந்தாலும் ஐரோப்பிய நாடு மட்டும்தான் அடக்கி வாசிப்பதாகவும் கணக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். மனிதவளம் பெருகிறது பெருசா இருக்கிற இயல்புதான். ஆனா இந்த பெருக்கத்துக்கு ஏற்றவாறு மனித வளத்தை பயன்படுத்துறோமா அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனையே வருது. அதே போல தேவைக்கு ஏற்றவாறு உற்பத்தியையும் அடிப்படை ஆதாரங்களையும் பெருக்குவது, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறதுதான் பிரச்சனையா இருக்கு. ஏற்கனவே வேலை வாய்ப்புக்காக கடல் கடந்து போனவங்க திரும்பி வருகிற காலகட்டத்துல இருக்கு. ஒயிட் காலர்ஸ், ப்ளூ காலர்ஸ் அப்படின்னு மனித வளம் தொடர்பான 2 வகையான பணியாளர்களுக்குமான வாசல் வெளிநாடுகள்ல அடைக்கப்படும் அபாயம் பெருகி வருவதால அவங்களுக்கான உள்நாட்டு வாய்ப்பு எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற சவால் நம்ம கண் முன்னால துருத்திக்கிட்டு இருக்குது. ஒரு தனி மனிதனின் அனைத்து விதமான ஆற்றல்களையும் சிறப்புகளையும் ஒருங்கிணைத்து அதையே வீட்டுக்குள்ளேயும் நாட்டுக்குள்ளேயும் இணைக்கிற போதுதான் அந்த நாடு செழிப்பானதாகவும் வளம் நிறைந்த சமுதாயமாகவும் மலருதுன்னு சொல்றாங்க. அதை நோக்கி செல்வதற்கான அவசர தேவை என்ன அப்படிங்கறத தான் ஐநாவின் அறிக்கை எடுத்துக்காட்டுது.